Hi everybody, this is Shweta. My name is Inder and welcome to our channel. So we are going to react on next scene of movie Chaka Chivanta Vanam. Let's watch it. Vanam. காலையில 3-4 வருஷம் இவர்கிட்ட பாத்திரம் நீங்க ரெண்டு பேரும் வணக்கம் சார் கடை இருக்கேன் நாட்டில வந்ததா ஃப்ரெஷ் தான் சார் अरे बाबा தேங்க்ஸ் சார் This is bad. ஏய் என்ன பிடிச்சிருக்கா சொல்லு சொல்லு एक्चुअली वो बच जाएगी, ये मार देगा शायद। हाँ सही है। ओ इतना बड़ा बंदा है ये। अच्छा इसके फैमिली वालों को मारना है. முருகா 3 பேத்துக்கு பதில் வேணும். செத்து போன என் மருமகளுக்கு, The son-in-law. வாழ வெட்டியான என் செல்ல மகளுக்கு, பழக்கம் இல்லாம அனாதையான என் பேரன், நான் தான் தெரியாது. உன் தம்பிங்க மாமா கேமரா குடி. அது என் தம்பிங்க பொடியுங்க என்னை தாண்டி எதுவும் செய்ய மாட்டாங்க. இருக்குக்கா ஒண்ணு பாசமா இருப்பார், நல்ல கவனிப்பார். ஆனால் அதுக்கு பின்னால வேறு ஒரு முகம். Okay. பெரிய ஒரு சேர் அண்ணன்ட்ட சொல்லாதீங்க. அழகான பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. அப்புறம் நான் அந்த பெரியவர் தான் எல்லாம். அதுக்கு 35 ஆளுங்களா நானும் ஒருத்தன். ஆனா இங்க நான் தான் ஒரே ஒரு ராஜா. अरे रे 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 इधर அந்த போலீஸ்காரர் கூட இருக்கான். ओके துப்பாக்கி ஒரு கார் உலக வைகை என்ன பண்ண போறோம்? ये बच्चे को ना लग जाएगी. Oh damn! Shit, shit, shit. Come on. Nice one. Yeah. பெரிய மீன் மாட்டிக்கிட்டு
இந்த கேட்ட சிலத்தை தூக்கு. டேய் வேணாண்டா எனக்கு. நேத்து நடந்தது தியாகு சொன்னா சின்ன பிதா சாலுங்கதான் நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் ஒன்றும் செய்யாத. டேய் சரி, கார்ல பாம்பு போட்டது யாருன்னு தெரிஞ்சதா? தப்பிச்சவரை எப்படியோ பிடிச்சிருவோம். வெளியூர் ஆள் போல தெரியுது. உங்க ஊர்ல இருந்து ஆரம்பிச்சியா? நானும் நினைக்கிறீங்களா? நீங்க இடத்துல இருந்தா ஏதாவது செஞ்சிருப்பீங்களா? வாங்க. நான் உங்க அச்சு நகல் நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அத சரி, இவன் வயசுல நான் எவ்வளவு திமிராவடா இருந்தேன். எப்படி பேசுறான் பாரு. சின்னப்பதாசன நான் பார்க்கணும்னு சொல்லு. சின்னப்பாவை நான் பார்த்துக்க வேண்டாம். உடம்பு சரியா இருந்தா நானே வந்து பார்த்துருப்பேன்னு சொல்லு. molecular formula இப்ப நம்ம பார்க்க போறோம். CH3 CH2 OH. Reach it safely. ஒவ்வொரு ஃபார்முலாவும் உங்க மைண்ட்ல இருந்தா தான் ஏய் ஆய் ஆய் போடா வெளியில போடா. பெரிய வீட்டு ராஜகுமாரி போலீஸ்கார வீட்டு டிஃபன் சாப்பிட்டு இருக்காங்க. உங்க சித்தி பண்ண உட்காம் வா வான்னு கூப்பிட்டுச்சு. நீங்க எப்படி 6 மாசம் சஸ்பென்ஷன் சொன்னாங்க. சித்தியோட டியூஷன் பண்ணதுல தானே கச்சேரி. இல்ல ப்ரொஃபசர் பென்ஷன்லயா? குட் பாயிண்ட் குட் பாயிண்ட் குட் பாயிண்ட். லஞ்சமா மாசம் 50,000 போலீஸ் என்கொயரி முடியற வரைக்கும். கெட்டு போனவன் கொட்டி கிடக்குறான். ஒழுங்கா இருக்கிற போலீஸ்கார ஏன் கெடுக்குறீங்க? பெரியவர் தளர்ந்திருக்காரு. சின்ன பதாசன் கை கொஞ்சம் கொஞ்சமா நீண்டுகிட்டே போகுது. ஓகே. நேத்து மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துடக்கூடாது. நேத்து உங்க புருஷன் வெரி லக்கி. 2 பொண்டாட்டி இருக்குது எப்படி வசதியோ அதே மாதிரிதான் 2 காரும் இருக்குது. அவர் நீங்க மகராசி, நீங்க செஞ்ச தான தர்மம் ஓகே. உங்க புருஷன் உதய காப்பாத்திருக்கேன். நான் அளவுக்கு அதிகமா தர்மம் செஞ்சிடல, அவரை நிரந்தரமா காப்பாத்திருக்கு. அதனாலதான் நீங்க வரதா கூட நிப்பீங்களான்னு கேக்குறேன். தேங்க்ஸ். மாசம் செட் ஆகுது. கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். கையில காசு வாயில தோசை. வரதா அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடக்கூடாது. அவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வேணும். பேச்செல்லாம் நல்லா பெருசா இருக்கு. பணம் 10,000 தானே இருக்கே. மிச்சம் நான் அப்பதான் சித்தி கிட்ட கொடுத்துருக்கேன். இல்லன்னா வைன் ஷாப்ல கரைஞ்சு போயிடும். ரொம்ப தெளிவா இருக்கீங்க. ஆமா, ஏன் கல்யாணம் கட்டல? உங்களுக்கு தங்கச்சி இல்ல, நான் கல்யாணம் கட்டல. சஸ்பெண்ட் ஆன போலீஸ்காரனுக்கு எப்படி வாழ்ந்துட்டு அனுபவிச்சுட்டு சேர்த்துறேன். சரி சரி, நாளைக்கு வீட்டுல பேர் சொட்டு விட சித்தி கூட்டிட்டு வந்துருங்க. வரதுன்னு பார்ப்போம். அது உங்க பொறுப்பு. அண்ணா, இவனுக்கு நீதான் பேர் வைக்கணும். அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, நீதான் இவனுக்கு பேர் வைக்கணும். ராஜா ராஜா மாதிரி இருக்கும். யாருடா அந்த பொண்ணு? சர்வியால? யார் சொன்னது? உங்க அப்பாக்கு எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க. தமிழ் பொண்ணா? ஏன் கூட்டம் இல்ல? நானே கடைசி பையன், வேண்டாத பையன். பெரியவருக்கு என்ன? நல்லா இருக்கு. ஓகே. வாயா போலீஸுங்க, எப்படி இருக்க? என்னதான் கூண்டுல போட்டாங்க, உங்களை வெளியே விட்டாங்க. ஆனாலும் பழைய கெத்தோட தான் இருக்கீங்க. போலீஸ்கார முன்னாடி குனிஞ்சிருந்தா போட்டு போவான். கெத்தா இருந்தாலும் பொழைக்கும். வா.
கீழே தானே வராங்க. உடம்பு கொள்ளாம செய்யணும். உயிர் இன்னும் உடம்புல ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. டாக்டர் மாருங்க ஆஸ்பத்திரியில் பூட்டி போடலான்னு பார்த்தாங்க. ஆனால் நமக்கு இங்கே தொழில் இருக்குல்ல, யார் நம்ம படுக்க போட்டாங்கன்னு பார்க்கணும்ல. வரவன் கிட்ட நேர்லயே சொன்னேன், இது ஏன் வேலை கிடையாது, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு. அப்படி நம்ப மாட்டேங்க. அதான் ஒரு துப்பாக்கியோட ஆர்டர் பண்ணீங்களா? என் மகனுக்கு என்ன சொல்லி நான் சமாதானம் சொல்லப்பா சொல்லு. இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கவே கூடாது. மறுபடியும் சொல்லுதே. ஓகே. நீ செய்யலன்னு எனக்கு தெரியும் தாசர். உமக்கு அதுல பெரிய ஆதாயம் இல்லை. யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே. போலீஸ் கண்ணு பொல்லாத கண்ணு. அட அம்மா, வேலை சஸ்பெண்ட் ஆகி போன பார்வை பாதி போயிடுச்சு. எப்படி இருக்கீங்க? அப்ப என்ன அடையாளம் தெரியல. ஐயோ, ஸ்கூல் படிக்கும்போது எத்தனாலும் கையால் சாப்பிட்டுப்பேன். கைமலை வர இன்னும் மனசுல நிற்குது. போலீஸ்காரன் வேறு மறப்பனா. போலீஸ் வந்தாலும் எனக்கு வேண்டாம். இந்த வீட்டுக்கு வந்தா வரதா ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். சரியா? எஸ். நான் யாருக்கிட்ட பஞ்சாயத்து பேசணும்? கொடுக்கல் வாங்கல் நடத்தணும்னா எவன் கூட? மூத்தவனா, ரெண்டாவது உள்ளவனா, இல்ல கடைக்குட்டியா? யாருக்கிட்ட பவரை கொடுக்க போறீங்க அதை சொல்லுமையா முதல்ல. உமக்கிட்ட நான் ஒரே ஒரு வாக்கு தான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. சமாதானம். செஞ்சுலாண்டவா, எல்லாத்தையும் கேட்டுட்டு தானப்பா இருக்க. சேனாபதி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீர் வசனப்படாதீங்க. சேனாபதி வீட்டில் என்ன நடக்குது சார்? ஏன்டே சார் கேட்குறீங்க? ஒரு ஃபோன் போட்டால் எல்லா மேட்டும் கையில் வந்து நிற்கும். ஏன் கேட்டா பெரியவர் பேரில் எவ்வளோ சொத்து இருக்கு தெரியுமா? தெரியாது சார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எல்லா மந்திரிக்கும் இவர் தான் பினாமி. ஆனால் இங்கே மட்டும் இல்லை, ஃபாரின்லையும் ஐ லவ் மேன் அது இதுன்னு அது ஒரு பெரிய லிஸ்ட். இது ஒரு சின்ன கிரிமினல் ராஜ்யம். தெரியும் சார். அதை பிடிக்க 3 பிள்ளைகளும் ஒருத்தர் அடிச்சுக்குவானுங்க. பணம் பவன் வந்துட்டா அண்ணனாவது தம்பியாவது. அவனுக்கு கதை எனக்கு சார் சொல்றீங்க. நீயும் அதே வழியில் தானே போயிட்டு இருக்க. உன் ஃப்ரெண்டு வரதா இருக்கனால சேனாபதி எடுத்து உட்கார பார்க்குற. கரெக்டா சொல்லியா? நான் அப்படிலாம் போக மாட்டேன் சார். உன் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஏன் தெரியல சார். நான் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி சார். உன் மேல என் கண்ணு எப்பவுமே இருக்கும். ஜாக்கிரதை. சார், நான் போலாமா சார்? பெரியவருக்கு அப்புறம் பவர் என் கையில தான். என்கிட்ட பேச சொல்லுங்க. ஆனா நீ வேண்டாம், கோவப்படுவ. நான் வேணா சின்னப்பாவை ஹேண்டில் பண்றேன். உனக்கு என்ன தெரியும் இதை பத்தி? நான் உனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அவனுக்கும் அந்த அளவுக்கு தெரியும். நீ சும்மா ஓகே. நீ சில்லற தொழில் பண்றவன். கஞ்சா வைக்கிறதுல இல்ல குரங்க தூக்குறேன்னு. நீ ஆப்பிரிக்கால ஜெயில இருக்கும்போது நான் டெல்லிக்கு போய் மந்திரி கிட்ட பேசி உன்னை வெளியேற்று வந்தேன். நாம செஞ்ச தப்பெல்லாம் அவன் சொல்ல ஆரம்பிச்சா? இட்ஸ் ஓகே, விடு. அண்ணன் தானே, சொல்லிட்டு போட்டோம். சுத்தி பகதான் வளர்த்து வச்சிருக்க. இல்லாட்டி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இப்படி நடக்க விட்டுருப்பியா? ஏய், நீ துபாயில கூஜா தூக்குற ஆளு. நான் இங்க உயிரை பணைய வச்சு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். மாசம் மாசம் உனக்கு காசு பண்ணி நீ துபாய் ரோட்ல நிப்படா. இது நியாயம் இல்ல. நீங்களும் ஓகா சரப்ளியே பெரியவர் சொல்றதானே செய்யற. ஏன்டா சொன்ன? தம்பி தம்பி, நாமெல்லாம் இப்படி அடிச்ச கிடந்தா அவன் பெரியவரை போட பார்த்தா எத்தே இல்ல, ஒரு பேச்சுக்கு தான். சின்ன பதாசம் இல்லைன்னா வேற யாரு? போதும். நானும் பேசுறேன், சிரிக்கிறேன், நடக்கிறேன். ஆனா திரும்ப திரும்ப இந்த ஒரு கேள்விதான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. பெரியவர் போயிட்டாருன்னா யாருக்கா பெரிய லாபம்? பெரிய இந்த வீட்டுல ஏத்தே சொன்னா கேட்க மாட்டேன். போதும். இல்லம்மா, மாமாவுக்கு பெரியவர் மேல எவ்வளவு நாள் கோவமோ, உங்க அப்பாவை தான் பெரியவர் என்ன பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. தம்பி தமிழ்ல நிறைய வார்த்தை தெரிஞ்சு வச்சிருக்கேன். அதான் சுத்தி வளைச்சு ஏதோ கேட்குறீங்க. ஏன் நேரம் கேட்க வேண்டியதானே? ஏய் மாமா, கொல்ல பாத்தியானே? சரி சொல்லுங்க. ஆமாட்டா மாமனே, நான் தான் உங்க அப்பனை கொல்ல பார்த்தேன். இப்ப உட்கார போறாரு. ஏய், அதுக்கு முன்ன உன்னையும் உன் அண்ணனையும் போட போறேன். என்ன புடுங்க முடியுமா பிடிக்க? நீங்களும் அவனுக்கு சமமா பேசிக்கிட்டு. மாமா, நீங்க பயங்கர கெட்டிக்காரர் மாமா.
உங்க வாயில ஒரு கன்னை வச்சு சுட்டா கூட புல்லட் வெளில வராது. ஏன் தெரியுமா? நீங்க தான் புல்லட்டை முழுகிடுவீங்களே. பெரியவரால என் குடும்பத்துல எவ்வளவோ நடக்க கூடாதெல்லாம் எங்க அப்பனுக்கு நடந்திருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி பெரியவர் இன்னைக்கு வரைக்கும் என் மேல மதிப்பு வச்சிருக்காரு. சொந்த அப்பாவோட என்கிட்ட பாசமா இருந்திருக்காரு. அதெல்லாம் மறக்க மாட்டேன். சொல்ல வேண்டியதானே? வாங்க மாமா போட. ஓகே. 4 நாள் நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன். நான் பாத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுன்னு சின்ன பங்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் எல்லாம் என் பொறுப்பு தான். அதுக்கப்புறம் அது நடக்கும் போது தெரியும். ஊருக்கு போக வேண்டிய ஊருக்கு கிளம்புங்க. போய் ஒழுங்கா பொழக்க கத்துக்கங்க. வா. சர்ஜரி தடம்புதான் மறைஞ்சிடும். अभी ये सब आपस में लड़ रहेंगे. मेरे को लगता है कौन पोजीशन लिया कौन पोजीशन. लेकिन अभी ढूंढ ढूंढ के उसने उसके सन इन लॉ को मार दिया ना. वो लेकिन बोल रहा है कि मैंने यही भी बोला, मेरे को मालूम है you did not do it, it's someone else. He has an idea who did it. बट अभी Maybe अगर it's one of the son. मेरे को भी वही लग रहा है बिकॉज अभी उन लोग तीनों को सब कुछ चाहिए. Yes, power. ठीक है, या पावर एंड एवरीथिंग. सो माइट भी अंदर ही कोई हो सकता है, नाम इन पे डाल दिया. बट यू नेवर नो, इट कैन बी अ ट्विस्ट टू. But विजय सेतुपति का कॉमेडी वो एक पंच डायलॉग कर रहा मजा is good with even that उसकी वाइफ भी उनके उधर थी ना. Your husband's responsibility is that and all. Cool. So let's see what's going to happen next. Meanwhile, take care. Bye bye.